பாடுகளின் வாரத்தில் ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்தை, வாழ்வை, நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். தவக்காலம் ஆண்டவருடைய அற்புதமான இரக்கத்தின் காலமாக, ஆண்டவருடைய அன்பின் காலமாக இருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய அன்பை பற்றி கொள்கிறவராய் நாம் பயணிக்க இந்த திருசிலுவை நிகழ்வில் ஒன்றிணைந்து ஜெபித்திடுவோம். விழுந்தால் படியிடுவோம். தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். தூய ஆவியினால் அவர் கருத்தாங்கினார். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்காகட்டும். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாழ்பணிந்து இந்த திருத்துவ ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். காலை அர்ப்பணம். ஓ என் இயேசுவே, என்று என் செபம் வேளை என்பதுன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசல்லா இதயத்தின் வழியாக திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் எம் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேதபோத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன். மார்ச் மாதம், இந்த மாதம் முழுவதும் தவத்தின் மாதமாக, நம் ஊருடைய ஒருத்தலின் மாதமாக, கடவுளுடைய அன்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகின்ற ஆசீர்வாதமான மாதமாக பயணிக்கின்ற இந்த வேளைகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபித்திடுவோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமலும் வீண் பழி சுமத்தாமலும் அனைவரையும் அன்பு செய்கின்ற வரத்தை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இறைவனுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். பார சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் தினசரி சுமைகளை சுமந்து உம்மை பின்பற்றவும் பிறர் சுமைகள் நீக்கவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். முதல் முறை திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். முதல் முறை கீழே விழுந்த இயேசுவே, நாங்கள் விழும்பொழுது எழவும் விழித்திருக்கின்ற மனதையும் விழுகின்ற ஒவ்வொருவரையும் தாங்கி பிடிக்கின்ற அருளையும் தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. நான்காம் நிலை, இயேசு அன்னை மரியாளை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசுவே, எங்கள் பெற்றோர் பெரியோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் அறிவுரைப்படி நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஐந்தாம் நிலை, சீரேனே ஊராகிய சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். சீரேனே ஊராகிய சிமியோன் உதவி செய்யப்பட்ட இயேசு, நாங்கள் பிறர் துயரம் துடைக்க தேவைகளில் நல்ல சமாரியரை போன்று உதவுகின்ற அருள் தாரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆறாம் நிலை, வீரப்பெண் வெரோனிக்காள் இயேசுவனுடைய திருமுகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு போனதை உலகத்தை ரட்சித்தீர். வெரோனிக்காவால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று கருதாமல் துணிவுடன் செயல்பட உதவிட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஏழாம் நிலை, இயேசு மீண்டும் தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு போனதை உலகத்தை ரட்சித்தீர். சிலுவை பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் துன்ப தருணங்கள், வேதனை சோதனையில் நாங்கள் விழுந்து விடாமல் எழுந்து நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எட்டாம் நிலை, இயேசு எருசலேம் வாழ் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு போனதை உலகத்தை ரட்சித்தீர். எருசலேம் வாழ் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, பிறருக்கு மனவேதனையில் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, துயரத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாகவும் தேற்றுறவாகவும் அமைய செய்திருள்ளோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு போனதை உலகத்தை ரட்சித்தீர். மீண்டும் மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் பாவங்கள், சாபங்கள், தடைகள், எதிர்பார்ப்புகள், இக்கட்டுக்கள் அனைத்திலும் உடைந்து போயிருக்கின்ற வேளையிலே வீரத்துடன் நடைபோட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பத்தாம் நிலை, இயேசுனுடைய ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு போனதை உலகத்தை ரட்சித்தீர். ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும், எங்கள் ஆடம்பரத்தை தளர்த்து எளிய வாழ்க்கையில் வாழவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 11ஆம் நிலை, இயேசு ஆணிகளால் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை ரட்சித்தீர். ஆணிகளால் காயப்படுத்தப்பட்ட இயேசுவே, தீய எண்ணங்கள், பொறாமையான வார்த்தைகள், சுயநலம் கொண்ட சூழல்கள், பழிவாங்கும் தருணங்கள், இதை போன்று எங்களுடைய ஆணிகளால் உம்மை மீண்டும் மீண்டும் உம்முடைய உள்ளத்தை புண்ணாக்கி கொண்டிருக்கின்ற வேளைகளே, நாங்கள் உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ள மருந்தாக வாழ வழிவகை செய்திரலும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 12ஆம் நிலை, இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு போனதை உலகத்தை மீட்டெடுத்தீர். சிலுவையில் மரித்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் நல் மரணம் கிடைக்கவும் மறுவாழ்வை மனதில் கொண்டு வாழ்ந்திடவும் இவ்வுலகில் புண்ணியத்தை, அருளை, உதவியை, நல் காரியங்களை, கிருகையான அன்பின் செயல்களை செய்கின்ற மனதை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் நிலை, இயேசு சடலமாக தாயின் மடியிலே கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் தாய் தந்தையர்களை தாங்கி பிடிக்கின்ற மனதை, முதிர்ந்த வயதில் மிகுந்த அக்கறையோடு அவர்களை பராமரிக்கின்ற அன்பின் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் நிலை, இயேசு அந்நியருடைய கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, எங்கள் பாவம் என்கின்ற கல்லறைகள், தீய எண்ணங்கள் என்கின்ற கல்லறைகள், ஆசைகள், கோபம் என்கின்ற கல்லறைகள், இதையெல்லாம் புதைத்திட கல்லறையில் எங்களுடைய தேவையில்லாதை புதைத்திட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இறைவனுடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எழுதி நிற்போம். ஆண்டவருடைய பாடுகளின் பயணத்திலே பயணித்த ஒவ்வொரு நிலைகளும் நம்முடைய உள்ளத்தை, வாழ்வை மாற்றுகின்ற பயணங்களாக, நிலைகளாக அமைந்திட செபிப்போம். பாப்பிரை தந்தனுடைய உடல் உள்ள ஆண்மனர்களுக்காக மன்றாடுவோம். அதே வேளையிலே இந்த யூபிலி ஆண்டில் அவருடைய ஒவ்வொரு திட்டங்கள், திரு அவைக்காய் அவர் இருக்கிற ஒவ்வொரு முயற்சிகள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தாழ்பணிந்து இந்த திருத்துவ ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒரு சந்தி சுத்த போசனம் அனுசரிக்கின்ற இவ்வேளையிலே இன்றைய நாள் இந்த நோன்பின் நிறைவு செய்கின்ற திருப்பலியிலே பங்கேற்கின்ற இத்தருணத்தில் ஒவ்வொருவரும் ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி
திருஇறுதி ஆண்டவருடைய சுரூபத்தின் நிலையில் உங்களுடைய குடும்ப கருத்துகளுக்காக விண்ணப்பங்களுக்காக ஒப்புக்கொடுங்கள். ஒரு கைப்பிடி அரிசி, பருப்பு, எண்ணெய் இதை காணிக்கையிலே கொண்டு வந்து திருப்பள்ளியிலே கொடுங்கள். அனைவரும் ஒன்றிணைந்து திருஇறுதி ஆண்டவருடைய பாடலை பாடுவோம். இயேசுவின் இருதயமே இன்று மேறிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள்